இருந்திருக்கும் நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலபாட்டு ஏற்படுத்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் ஏன் இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் என்று நம்முடைய முதலமைச்சர் அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்தியாவினுடைய பல பாகங்களிலும் பல மாநிலங்களிலும் வாழக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு காலகட்டங்களில் அந்தந்த நிலப்பகுதிக்கோ அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய அமைப்புகளை சார்ந்தோ ஒவ்வொரு பண்டிகைகளையும் அவர்களுடைய வழிப்படி அவர்களுடைய மரபுப்படி கொண்டாடுவது இயற்கை. நாம் அனைவரும் தமிழர். நாம் பேசக்கூடிய மொழி தொன்மையான தமிழ் மொழி. இது தமிழர் திருநாள், உழவர் திருநாள். எனவே இந்த நாள் அத்தனை பேருக்கும் பொதுவான நாளாக இருக்கக்கூடிய தமிழர் திருநாள். எனவே இதுதான் சமத்துவ பொங்கல் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கும். இதுதான் உண்மையான சமத்துவம் மலரக்கூடிய நாளாக இருக்கும் என்கிற வகையில் இந்த பொங்கல் திருநாள் என்பது சமத்துவ பொங்கலாக அமைவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று முதலமைச்சர் கருதினார். அது உண்மை. இந்த திருநாளை ஒவ்வொருவரும் ஒரு விதமாக கொண்டாடுவார்கள். வைசாகி என்று வட மாநிலங்களை கொண்டாடுவார்கள், மகர சங்கராந்தி என்று கேரளத்தை கொண்டாடுவார்கள். ஆனால் நாம் இந்த திருநாளை உழவர்களுக்கான அறுவடை திருநாளாக, தை திருநாளாக கொண்டாடுகிறோம். அது சூரியனுடைய போக்கை வைத்து நம்முடைய வெள்ளாமை விளைச்சல் வருகிறக்கூடிய காலகட்டத்தை, அறுவடையாக வரக்கூடிய காலத்தை கருதி சூரியனுடைய அந்த பாதையை முன்னிட்டு நாம் இதை கொண்டாட துவங்கி இருக்கிறோம். அப்படி கொண்டாடுகிற போது இந்த திருநாளை நாம் எதற்காக அடையாளப்படுத்துகிறோம் என்று சொன்னால், நாம் சார்ந்திருக்கக்கூடிய மொழியினுடைய அடிப்படையில் நாம் தமிழர்கள் கல்குறிச்சியிலே வாழ்ந்தாலும் சரி, அமெரிக்காவிலே வாழ்ந்தாலும் சரி, கடல் கடந்திருக்கக்கூடிய எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, இந்த மொழி நம்மை இழைக்கிறது. தமிழர் என்கின்ற உணர்வை நாம் பெறுகிறோம். எனவே இந்த நாள் தமிழர் திருநாள் என்கின்ற வகையில் இது கூடுதலாக நாம் அனைவருக்கும் நம்முடைய உணர்வை தூண்டக்கூடிய நாட்களாக இந்த நாள் இருக்கிறது என்பதிலே நமக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. அந்த பொங்கல் உண்மையிலேயே இனிப்பான பொங்கலாக உங்களுக்கு இருக்க வேண்டும். சர்க்கரை என்று சொல்லிவிட்டால் மாத்திரம் இனிக்குமா? உள்ளபடியே உங்களுக்கு இனிப்பு வர வேண்டும் அல்லவா? இந்த இனிப்பான பொங்கல் மேலும் இனிப்பாக இருப்பதற்குத்தான் முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் தொகுப்பாக 3000 ரூபாய் வழங்கினார்கள். மகளிராக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு காலை உணவு வழங்கக்கூடிய திட்டத்திலிருந்து துவங்கி லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம் வரை சமுதாயத்தில் எந்த ஒரு பிரிவையும் விட்டு வைக்காமல் எல்லோருக்கும் எல்லாமுமான திராவிட மாடல் ஆட்சி இதுதான் என்று சொல்லக்கூடிய அளவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இதை பின்பற்றக்கூடிய அளவிலே நம்முடைய முதலமைச்சர் மிகச்சிறப்பாக இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்.